மாலதி. நாம இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7 third sum பார்க்க போறோம். என்ன ஜிபி 729 243 81 etc. find T7 அதாவது 729 243 81 etc. என்ற பெருக்கு தொடர் வரிசையின் ஏழாவது உறுப்பை காண்க. நம்ம கொடுத்திருக்கிற தொடர் வரிசை எடுத்து எழுதிடுறோம். இது பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இத ஃபர்ஸ்ட் A அதாவது முதல் உறுப்பு 729 இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு R வேணும் இல்லைங்களா? R கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதாவது பொது விகிதம் கண்டுபிடிக்கணும், காமன் ரேஷியோ கண்டு T2/T1 ஃபார்முலா எழுதிக்கிறோம். அப்போ 243 729 ஆல வகுக்கிறோம். சரிங்களா? இப்போ மேலேயும் கீழேயும் 3 ஆல அடிக்க முடியும். அடிக்கிறோம். 8 வாட்டி 24 1 வாட்டி 3, அதே போல 3 2 வாட்டி 6 4 வாட்டி 12 3 வாட்டி 9, மறுபடியும் 3 ஆல் அடிச்சுக்கலாம். பாருங்க 3 27 வாட்டி, இங்க 3 81 வாட்டி, அதே போல 9 ஆல் அடிக்கலாங்களா? 9 3 வாட்டி 27 9 வாட்டி 81, அப்புறம் 3 1 வாட்டி 3 3 வாட்டி 9. அப்ப R ஓட மதிப்பு அதாவது காமன் ரேஷியோ இஸ் 1/3. இப்போ நமக்கு ஏவும் தெரியும், அப்புறம் ஆரும் தெரியும். நமக்கு என்ன வேணும்னா T7 வேணும். அப்பனா எண்ணாவது உறுப்பு Tn முதல்ல என்ன ஃபார்முலான்னு எழுத போறோம். AR பவர் n minus 1 அதான Tn ஓட ஃபார்முலா. அதுல T7 n 7 னு போட்டு கண்டுபிடிக்க போறோம். A ஓட மதிப்பு 729, R ஓட மதிப்பு 1/3, n ஓட மதிப்பு 7 minus 1. சோ நாம 729 பெருக்கல் பாருங்க 1/3 whole power 6 னு வரும். நாம இந்த 1 power 6/3 power 6 னு எழுத முடியும். பட் ஒண்ணுக்கு மேல எத்தனை பவரா இருந்தாலும் அதே 1 வேல்யூ தான். 1/3 power 6 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 729 ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். அதாவது பகாக்காரணி முறையில பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா நமக்கு அதனுடைய பிரைம் ஃபேக்டர்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா? அதனால இது பண்ண போறோம். 3 ஆல 2 times 6 4 times 12 3 times 9 மறுபடியும் 3 வாட்டி 8 24 3 24 3 1 வாட்டி 3 மறுபடியும் 3 ஆல 27 வாட்டி 81 மறுபடியும் 3 ஆல 9 வாட்டி மறுபடியும் 3 ஆல 3 வாட்டின்னு 1 2 3 4 5 6 வாட்டி நமக்கு வந்திருக்கு. அதனால 3 ன் அடுக்கு 6 னு எழுதிட்டு by 3 ன் அடுக்கு 6. பாருங்க இதுக்கும் இதுக்கும் அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு. சோ T7 is 1 அப்படின்னு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த क्वेश्चन find x so that x plus 6 x plus 12 x plus 15 are the consecutive terms of GP. அதாவது x plus 6 x plus 12 x plus 15 என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் x இன் மதிப்பை காண்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ a, b, c அது வந்து ஒரு GP ல இருக்கு அப்படின்னா அது பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கொயர் ஆஃப் தி மிடில் டேர்ம் அதாவது b ஸ்கொயர் will be equal to the product of the other two terms ac. அதாவது abc பெருக்கு தொடர் வரிசையில் உள்ளது எனில் நடு உறுப்புடைய வர்க்கமானது மற்ற இரு உறுப்புகளின் பெருக்கு தொகைக்கு சமம் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ அதனால நம்ம x plus 6 x plus 12 x plus 15 இந்த மூணும் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பெருக்கு தொடர் வரிசையில இருக்கு அப்படின்னா நீ வந்து இந்த x ஓட மதிப்பை கண்டுபிடிட்டு இருக்காங்க. இந்த மூணுலயும் இதுதான் நடு உறுப்பு. so the middle term is x plus 12 அதனோட whole square. பாருங்க இதுல இந்த middle term ஓட whole square இருக்குல்ல, அதனால இந்த மைய மதிப்புடைய வர்க்கம் எதுக்கு ரெண்டுக்கும் சமம்னா இது ரெண்டுடைய பெருக்கு தொகைக்கும் product of x plus 6 and x plus 15 க்கு equal. so அதுதான் நம்ம பண்ண போறோம். இங்க a plus b the whole square form a square plus 2ab plus b square அப்படின்னு இது இடது பக்கம் கிடைக்கும். வலது பக்கம் பாருங்க x square plus 15x plus 6x plus 15 into 6 90ங்களா? 90. இப்போ இங்க என்ன இருக்கு அப்படின்னா x square plus 24x plus 144 இருக்கு. இந்த பக்கம் x square இது ரெண்டையும் கூட்டுறோம். நமக்கு 21x னு வரும். இங்க 90 னு வருங்களா? இது எல்லாத்தையும் இடது பக்கம் தூக்கிட்டு வரலாம். பாருங்க இங்கேயும் x ஸ்கொயர் இங்கேயும் x ஸ்கொயர் இடது பக்கம் வரும்போது x ஸ்கொயருக்கு மைனஸ் ஆகி 0 ஆயிடும். அதனால அடுத்து 24x minus 21x கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அதனால x மட்டும் இந்த பக்கம் தூக்கிட்டு வரோம். கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போறோம். அதாவது இந்த மாறிலி உறுப்பு அந்த பக்கம் கொண்டு போறோம்.
நமக்கு என்ன கிடைக்கும்னா 23x 21x போச்சுன்னா 3x சமம். இங்க 144 90 கழிக்கிறோம் 4 54 கிடைக்கும் -54. ஏன்னா இதான் பெரிய நம்பர், அதனோட குறி மைனஸ். ஸோ -54. அப்ப x ஓட வேல்யூ என்ன அப்படின்னா -54/3. 3 1 டைம்ஸ் அப்புறம் 8 டைம்ஸ்ல, அப்போ x ஓட மதிப்பு -18 கிடைக்கும். அவ்வளவுதான். Fifth question, find the number of terms in the following GP. பின்வரும் பெருக்கு தொடர்வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. அந்த முதல் கேள்வி 4 8 16 எக்ஸெட்ரா 8192. அதாவது 4 8 16 எக்ஸெட்ரா இட்ஸ் 8192. இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏன்னு வெச்சுக்கோ இல்லீங்களா. முதல் உறுப்பு 4. அதுக்கப்புறம் பொது விகிதம் கண்டுபிடிக்கணும். காமன் ரேஷியோ இஸ் T2/T1 இல்லீங்களா. அதனால T2/T1 காமன் ரேஷியோ இஸ் T2/T1. so T2 வந்து 8/T1 வந்து 4. அப்போ நம்ம 2 அப்படினு கண்டுபிடிச்சோம் r. அதுக்கப்புறம் இது கடைசி உறுப்பு, அதாவது Tn இல்லீங்களா. Tn is 8192. நமக்கு என்ன உறுப்புகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது n கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்போ நமக்கு Tn ஃபார்முலாவை Tn ஓட வேல்யூ 8192 அப்படினு தெரியுதுதா. லாஸ்ட் nth டேர்ம் வெச்சுக்கிறோம். அத Tn is 8192. ஆக்சுவலா இதுக்கு ஆன்சர் வலது பக்கம் இருக்கு அப்படின்னா இதனோட ஃபார்முலாவை நம்ம லெஃப்ட் சைடுல எழுதணும். அப்பதான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும். சோ a r பவர் n minus 1 அப்படிங்கிறது தான் Tn ஓட ஃபார்முலா. அது லெஃப்ட் சைடுலயும் அதனோட வேல்யூவான 8192 இருக்குங்களா 8192 வலது பக்கமும் எழுதுறோம். இப்போ இதனோட மதிப்புகளை இங்க பிரதி எழுதுறோம். a ஓட மதிப்பு 4, r ஓட வேல்யூ வந்து 2, நமக்கு இந்த n தெரியாது அப்படியே வெச்சுக்கிறோம். சோ 8192 ரைட் சைடுல. இந்த 2 பவர் n minus 1 அப்படியே எழுதிட்டு இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வரோம். கொண்டு வந்து நாம இந்த 8192 4ஆல வகுக்கிறோம். சோ 4 2 times 8 இல்லீங்களா. 4 2 வாட்டி 8. இந்த ஒரு நம்பர் தான் எடுக்கணும். அதனால அது பத்தல. அதனால பக்கத்துல இருக்கிற நம்பரும் எடுக்கறோம்ங்கறனால 0 போடுவோம். அதுக்கு அப்புறம் 4 வாட்டி 16 மீதி 3 32 இருக்கு. 8 வாட்டி நமக்கு 32 வருது. சோ 2 பவர் n minus 1 equal to 2048 அப்படினு கிடைக்குது. நாம இந்த 2048 ஃபேக்டரைஸ் பண்ணனும். அதாவது பகா காரணிகளை கண்டுபிடிக்கணும். சோ டானா வகுத்தல்ல பகா காரணிகளை கண்டுபிடிக்க போறோம். 8 ன்னு முடிஞ்சிருக்கு 2 ஆல வகுப்படும். ஒரு வாட்டி 0 2 வாட்டி 4 வாட்டி மறுபடியும் 2 ஆல 5 வாட்டி 1 வாட்டி 2 வாட்டி மறுபடியும் 2 ஆல 2 2 4 5 வாட்டி 10 6 வாட்டி 12 மறுபடியும் 2 ஆல 1 வாட்டி 2 வாட்டி 4 8 வாட்டி மறுபடியும் 2 ஆல 6 வாட்டி 4 வாட்டி மறுபடியும் 2 ஆல 3 வாட்டி 2 வாட்டி மறுபடியும் 2 ஆல 16 வாட்டி மறுபடியும் 2 ஆல 8 வாட்டி மறுபடியும் 2 ஆல 4 வாட்டி மறுபடியும் 2 ஆல 2 வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம இதனோட வேல்யூவை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 2 பவர் 11 இந்த பக்கம் 2 பவர் n minus 1 இதுவும் 2 இது 2 அதாவது ரெண்டு பக்கமும் அடிமானம் பேஸ் ஈக்குவலா இருக்கனால நாம இந்த அடுக்கை இந்த பவரை ஈக்குவேட் பண்ணிக்க முடியும். சோ n minus 1 ஓட மதிப்பு 11 ன்னு கிடைக்குது. சோ n equal to இந்த -1 அந்த பக்கம் கொண்டு வந்து இங்க +1 ஆக்கி n ஓட மதிப்பு 12 ன்னு கண்டுபிடிச்சோம். சோ நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படினா 12 உறுப்புகள் இருக்கு. அதுலயே செகண்ட் क्वेश्चन நமக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து a is 1/3 r கண்டுபிடிக்கணும் இல்லீங்களா. இது பெருக்கு தொடர் வரிசை, அதனால r கண்டுபிடிக்கணும் அப்படினா T2/T1. T2 என்ன அப்படினா 1/9/1/3. இது முதல் உறுப்பு, இது இரண்டாவது உறுப்பு, இது மூணாவது உறுப்பு. சோ T2/T1 னா இந்த 1/9 divided by 1/3 உங்களுக்கு நல்லா தெரியும். சோ r equal to இந்த 1/9 அப்படியே எடுத்து இறக்கி எழுதிட்டோம். இங்க கீழ இருக்கிறது அப்படியே தலைகீழா மேல கொண்டு போறோம். 3/1 வரும். 3 3s are 9 இல்லீங்களா. அப்ப 1/3 r ஓட மதிப்பு 1/3. நமக்கு இத என்னன்னு எடுத்துக்கணும் அப்படினா எண்ணாவது உறுப்பு அப்படினு எடுத்துக்கணும். சோ Tn equal to 1/2187. இது எண்ணாவது உறுப்பு. எனவே அதனுடைய மதிப்பு 1/2187 எழுதிட்டோம். Tn ஓட மதிப்பு வலது பக்கம் இருக்குனா Tn ஓட ஃபார்முலாவை இடது பக்கம் எழுதுறோம். சோ a r power n minus 1 ஓட வேல்யூ 1/2187. இப்போ a ஓட வேல்யூவும் r ஓட வேல்யூவும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். a ஓட வேல்யூ 1/3, r ஓட வேல்யூ 1/3, n தெரியாது. சோ n minus 1 அப்படியே வெச்சுக்கிறோம்.
இங்க இந்த 2187 டானா வகுத்தல் அதாவது பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி அதோட காரணிகளை கண்டுபிடிக்கிறோம். 3ஆல வகுப்படும் 7 வாட்டி 21 2 வாட்டி 6 9 வாட்டி 27 அகைன் 3 2 வாட்டி 6 4 வாட்டி 12 3 வாட்டி 9 மறுபடியும் 3 8 வாட்டி 1 வாட்டி மறுபடியும் 3 2 வாட்டி 7 வாட்டி தென் அகைன் 3 9 வாட்டி அப்புறம் 3 3 வாட்டின்னு நமக்கு இங்க 1/3 இன் அடுக்கு 1 2 3 4 5 6 7ன்னு வருது. சரிங்களா? இப்போ இந்த 1/3 பவர் 1ன்னு அர்த்தம் வருது. 1/3 அடுக்கு 1ன்னு அர்த்தம். இங்க 1/3 அடுக்கு n-1ன்னு அர்த்தம். இந்த அடிமானம் ரெண்டும் சமமா இருந்தா இந்த அடுக்க கூட்டிக்கலாங்களா? அப்ப கூட்டும்போது என்ன ஆகும்? 1 + n-1 அப்படின்னு வருமா? அப்போ இந்த +1க்கும் இந்த -1க்கும் போயிடலாம். இங்க 1/3 இன் அடுக்கு 7. இந்த 1/n மேல கொடுத்துறோம். அதே போல இங்க பாருங்க n மட்டும் தான் மிச்சம் இருக்குது. n மேலேயும் கொடுக்குறோம் கீழேயும் கொடுக்குறோம். இங்கேயும் 1/3 இன் அடுக்கு 7. 1க்கு நம்ம என்ன மேல அடுக்கு கொடுத்தாலும் நமக்கு அது இந்த எண்ணுக்கு 1 இன் அடுக்கு என்ன கொடுத்தாலும் அதே 1 தான் ஆன்சரா வருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்க இது ரெண்டும் அப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1/3 இன் அடுக்கு n அப்படின்னு எழுதிக்கலாம். இதை 1/3 இன் அடுக்கு 7ன்னு எழுதிக்கலாம். ரெண்டோட ஃபார்மும் ஒரே மாதிரி இருக்கு. இதுவும் பின்னமா தான் இருக்கு, இதுவும் பின்னமா இருக்கு. இதுவும் பகுதியில் அதாவது டினாமினேட்டர்ல தான் ரெண்டும் இருக்கு அப்படிங்கும்போது நாம இந்த பேஸ் சமமா இருக்கும்போது இந்த பவரை ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். அதனால என்னோட மதிப்பு 7 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 6th question in the GP the 9th term is 32,805 and the 6th term is 1,215. Find the 12th term. ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் 9வது உறுப்பு 32,805 மற்றும் 6வது உறுப்பு 1,215 எனில் 12வது உறுப்பை காண்க. நம்ம சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? கொடுத்திருக்கிற டேட்டாவை நம்மளோட மேத்தமேட்டிக்கல் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிக்க போறோம். அதாவது என்ன அப்படின்னா 9வது உறுப்புன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? 9th term T9 எழுதுவோம் இல்லைங்களா? அது எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 32,805 அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. 6வது உறுப்பு அதாவது T6 எவ்வளோன்னு இருக்காங்க? 1,215 அப்படின்னு இருக்காங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியும். அதாவது Tn ஓட ஃபார்முலா a into r power n-1. இப்போ நமக்கு இது T9 வேணும் அப்படின்னா a r power 8ம் அது T6 அப்படின்னா a r power 5 இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? T9 நமக்கு என்னது? a r power 8 ஓட மதிப்பு 32,805. அதே மாதிரி இது பாருங்க T6 வந்து என்ன எழுதுவோம்? a r power 5 அதனுடைய மதிப்பு 1,215. சரிங்களா? இத ஃபர்ஸ்ட்னும் இத இரண்டாவது சமன்பாடும் வெச்சுக்கிறோம். பாருங்க இது எது பெருசோ இத மேலேயும் இத கீழேயும் போட்டு டிவைட் பண்ண போறோம். அதாவது 1 ஐ 2 ஆல் வகுக்க போறோம். இந்த முதல் சமன்பாட்டை இரண்டாவது சமன்பாட்டால வகுக்க போறோம். சோ அப்ப என்ன இடதுபுறமும் வலதுபுறமும் a r power 8 by a r power 5 அப்படினு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு இதால டிவைட் பண்ணி எழுதிட்டோம். அதே மாதிரி ரைட் சைடு 32,805 இருக்கு இல்லைங்களா? அத இந்த ரைட் சைடால 1,215 ஆல டிவைட் பண்றோம். பாருங்க இந்த a க்கு a போயிடும். இது முழுசும் போயிடும். இதுல மிச்சம் 3 இருக்குங்களா? சோ r³ மிச்சம் சமம் ரெண்டையும் 5 ஆல டிவைட் பண்ணா பாருங்க 5 5 முடிச்சிருக்கு இல்லையா? அதனால 5 ஆல வகுக்கலாம் இல்லைங்களா? சோ இத 5 ஆல டிவைட் பண்ணா 5 2s are 10 4s are 20 3 times 15. அதே மாதிரி இங்க 6 வாட்டி 30 5 வாட்டி 25 6 வாட்டி 30 1 வாட்டி வரும். கீழ இருக்கிறது 3 ஆல வகுப்படும். மேல இருக்கிறது வகுப்படுமான்னு செக் பண்ணா 6 5 கூட்டினா 11 12 + 6 18. கண்டிப்பா மேலேயும் 3 ஆல வகுப்படும். சோ வகுக்கிறோம். இத 3 ஆல வகுத்தா 81 வாட்டி. இத 3 ஆல வகுத்தா 2 வாட்டி 6 1 வாட்டி அதுக்கப்புறம் 8 வாட்டி அதுக்கப்புறம் 7 வாட்டி. அகைன் பாருங்க 3 ஆல வகுக்கிறோம் 27 வாட்டி. இத 3 ஆல வகுக்கிறோம் 7 வாட்டி 21 2 வாட்டி 6 9 வாட்டி இப்படி வந்துருச்சு. சோ மறுபடியும் இதையும் நாம என்ன பண்றோம் அப்படின்னா 3 ஆல வகுக்கிறோம் 9 டைம்ஸ். இத 3 ஆல வகுத்தோம்னா 2 வாட்டி 6 4 வாட்டி தென் 3 வாட்டி வருது. நாம மறுபடியும் 3 ஆல வகுக்கிறோம். சோ இத 3 ஆல வகுத்தா 81 மறுபடியும் 3 ஆல வகுக்கிறோம் இது 27ன்னு கிடைச்சிருச்சு. சோ r³ 27 அப்படின்னு கிடைக்குது. இதெல்லாம் என்ன தெரியுது? நம்ம r³ எப்படி இந்த 27 எப்படி எழுதலாம்? இந்த r³ இருக்கிற மாதிரி இந்த 27 ஏதாவது ஒரு நம்பரோட கியூபா எழுத முடியுமா பார்த்தா 3 × 3 × 3 27. அப்ப r³ எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 ன் அடுக்கு 3ன்னு எழுத முடியும். இதுல இருந்து என்ன தெரியுது? r ஓட மதிப்பு 3ன்னு தெரியுதுங்களா? சோ
ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுலயோ அல்லது இதுலயோ கொண்டு போட்டு இந்த ஏவோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். இருக்கிறதுலயே சின்ன எக்ஸ்பிரஷன் தான், அதனால இதுல போடுவாங்க. என்னன்ட்டு ஏ ஆர் பவர்னா 3/5 சமம் 1215 அப்படிங்களா. அப்போ நம்ம இதுல ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1215 3/5 டிவைட் பண்ணணும். அப்ப இந்த 1215 ஃபேக்டரைஸ் பண்ண பாருங்க. 3ஆல 3 12 0 5 வாட்டி 3 1 வாட்டி 3 9 வாட்டி 5 வாட்டி மறுபடியும் 3ஆல 4 வாட்டி 12 5 வாட்டி மறுபடியும் 3ஆல 1 வாட்டி 5 வாட்டி மறுபடியும் 3ஆல 5 வாட்டின்னு சொல்லிட்டு நம்ம 1 2 3 4 5 3/5 5 மேல இருக்கும், கீழே 3/5 இருக்கும். இதுக்கும் போயிடும். ஏவோட மதிப்பு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 5 கிடைக்குது. நாம என்ன கண்டுபிடிக்கணும்? T12 கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்னன்னா AR⁻n-1. அப்ப T12 சமம் ஏவோட மதிப்பு 5, அதுக்கப்புறம் ஆரோட மதிப்பு 3, அப்புறம் 12னா பாருங்க 12 - 1 11 அப்படின்னு கிடைக்குது. இவ்வளவுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அதாவது ஏ மதிப்பு நமக்கு தெரியும், ஸ்ட்ரெயிட்டா பிரதியிட்டோம். ஆர் மதிப்பு நமக்கு தெரியும், 3 அதையும் பிரதியிட்டோம். மேல 12ல 1 போச்சுன்னா 11. ஸோ T12ஓட மதிப்பு 5 × 3/11 நமக்கு கிடைக்கும். 7th question, find the 10th term of GP whose 8th term is 768 and the common ratio is 2. ஒரு பெருக்க தொடர் வரிசையின் 8வது உறுப்பு 768 மற்றும் பொது விகிதம் 2 எனில் அதன் 10வது உறுப்பை காண்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஜிபில நம்ம 8வது உறுப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு பெருக்க தொடர் வரிசையின் 8வது உறுப்பு, அதை நம்ம T8 எழுதுவோம் இல்லைங்களா. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 768 768 அப்படின்னு இருக்காங்க. அதனுடைய காமன் ரேஷியோ அதாவது பொது விகிதம் 6 குறிப்பிடுவோம் இல்லைங்களா, அது 2ன்னு கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு நம்மள என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க 10வது உறுப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது T10 கண்டுபிடிங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம Tn-ஓட ஃபார்முலா தெரியும், AR⁻n-1. இப்போ T10 கண்டுபிடிக்கணும்னா AR⁻9 கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. நமக்கு என்ன R இருக்கு, ஆனா A இல்லை. அப்போ அந்த ஏவை நாம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்ப இதுல தான் யூஸ் பண்ண போறோம். T8 அப்படின்னா பாருங்க, இதுல 8 போடுங்க. T8 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? AR⁻7 கிடைக்குமா. சோ அதுல AR⁻7 சமம் 768 எழுதிக்கிறோம். இப்ப ஆரோட மதிப்பு 2 தெரியுமா. சோ A R பதில் 2 போட்டு அடுத்து 7 சமம் 768 போட்டுட்டோம். இப்ப இந்த 768 இருக்கு இல்லைங்களா, அத நம்ம பகா காரணி முறையில் அதனுடைய காரணிகளை கண்டுபிடிக்க போறோம். அதாவது பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி அதோட பிரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். எப்படி அப்படின்னா இந்த டிவிஷன் மெத்தட், அதாவது தானா வகுத்தல் சொல்லுவாங்க இல்லையா, அது மூலியமா வகுக்க போறோம். 2 3 வாட்டி 6 8 வாட்டி 16 4 வாட்டி 8 மறுபடியும் 2ஆல வகுக்க முடியும். 1 வாட்டி 9 வாட்டி 2 வாட்டி மறுபடியும் 2ஆல வகுக்கிறோம். 9 வாட்டி 18 6 வாட்டி 12 மறுபடியும் 2ஆல 4 வாட்டி 8 8 வாட்டி 16 மறுபடியும் 2ஆல 2 வாட்டி 4 வாட்டி மறுபடியும் 2ஆல 12 வாட்டி மறுபடியும் 2ஆல 6 வாட்டி மறுபடியும் 2ஆல 3 வாட்டி 6ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பிரைம் நம்பர் வந்ததையும் நிறுத்திட்டோம். பகா எண் வந்த உடனே நிறுத்திட்டோம். பாருங்க 1 2 3 4 5 6 7 8 2/8 இன்டு 3 இந்த 768 கிடைக்கும். இந்த பக்கம் நம்ம ஏவை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 2/7 இங்க கீழே கொண்டு வரோம். இங்க பெருக்கலா இருக்கிறது ரைட் சைடு போனா வகுத்தலா வரும் இல்லைங்களா, அதனால இப்படி கொண்டு வந்துட்டோம். பாருங்க இது முழுசு போயிடும், இதுல 1 மிச்சமா இருக்கும் இல்லைங்களா. அப்ப 2 ஒரு வாட்டி இருக்கும், அப்புறம் இன்டு 3. அப்ப ஏவோட மதிப்பு நமக்கு என்னன்னு கிடைக்குது அப்படின்னா 6 அப்படின்னு கிடைக்குது. நம்ம இப்ப ஈஸியா T10 கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது T10 சமம் AR⁻9 நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஏவோட வேல்யூ 6, அப்புறம் ஆரோட வேல்யூ 2 இல்லைங்களா, 2/9. ஸோ 6 × 2⁻9 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. பாருங்க 2 × 2 × 2 × 2 × 2 அதாவது 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32 அப்படிங்கிறது 5 வாட்டி நாம் எழுதியிருக்கக்கூடிய இந்த 2 இன்னும் 4 வாட்டி எழுதணுங்களா. 2 × 2 × 2 × 2 2 2 4 4 2 8 8 2 16. அப்போ இது 16ஆல பெருக்கணும்னா நமக்கு 2/9 கிடைக்கும். 6 2 12 மிச்சம் 1 18 19ங்களா 32. ஸோ 2 11 1 மிச்சம் 1 512 வருது இல்லைங்களா. இந்த 512
6ஆல பெருக்குனா 6 2 12 மிச்சம் 1 6 4 7 6 5 30 இல்லைங்களா? சோ நமக்கு 3072 கிடைக்குது. எதுக்கு அப்படின்னா T10, அதாவது 10வது உறுப்பு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அதனோட வேல்யூ 3072. இவ்வளவுதான்.